அம்மா என்ன இந்த காலையினா ஆம்பளையாளு லைனு கூட்டம் கம்மியா இருக்கும் போல காலையிலன்னு சொல்லியிருந்தேன். அவன் ரேஷன் கார்டை தூக்கிக்கிட்டு போகாம இன்னைக்கு எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. ரேஷன் கடைக்கெல்லாம் போனோன்னா என் பிரஸ்டேஜ் என்ன ஆகுறது? இருந்தாலும் பரவாயில்ல, 3000 ரூபாயும் பொங்கல் பரிசும் தாராயலாம் வாங்கிட்டு வந்துடணும். அடிச்சு பிடிச்சினாலும் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்த அப்புறம் அந்த காலை எனக்கு கச்சேரி வச்சுக்கிறேன். ஏன் நாடு முடி சீக்கிரம் வாங்க ஓய். இந்த 2 நிமிஷம் தான் இருல சேலை உறிஞ்சு போச்சுன்னா அந்த கட்டிட்டு ஓடியாரே. அத்தியா இப்பதான் சேலையை கட்டிக்கிட்டு இருக்குதான். என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு இவ்வளவு நேரம் இந்த 4 முடி உள்ள? இதுக்குதான் இதெல்லாம் கூப்பிடாத, வந்தா வரட்டு, வரலன்னா லாஸ்ட்ல வாங்கிட்டு போட்டு நம்ம பாட்டுக்கு போவண்ணே. கேட்டியா நீ? 3000 ரூபாய் பணம் சும்மையே கிடைக்கி. இன்னைக்கு அவ்வளவு கூட்டமா அங்கதான் இருக்கும் பாரு. நம்ம முன்னாடி போனாதான் கூட்டத்தோட கூட்டமா நம்மளும் அடிச்சு பிடிச்சு வாங்கிட்டு வர முடியும். நம்ம பொறுமையா ஆட்டி அசைஞ்சு போனோம்னா நாளைக்கு வரைக்கும் அங்கதான் கிடக்கணும். என் மாமியார சீக்கிரம் வாங்கிட்டே எனக்கும் போய் இடம் பிடிச்சு வைங்க, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டே. என்னன்னா அது எனக்கெல்லாம் போனதை இடம் தருவாவ, நீ போய் இடத்த பிடிக்க பாரு, உனக்கு வேணும்னான்ட்டு சொல்லி அனுப்புது. ஆமா உமா, நானும் எங்க அத்தைக்கிட்ட சொன்னேன், எத்தை போங்க நான் வந்துடுறேன், லட்சுமி அக்கா சரசகாலம் கூட்டிட்டு வரேன், நீங்க போய் இடம் பிடிங்க, நாங்களாம் போனதான் வாங்கிட்டு வந்துடுவோம், நீங்களும் எப்போ போய் வாங்கணுமோ சீக்கிரமா போய் இடத்த பிடிச்சி வாங்குற வழியை பாருங்க, நாங்கள் போனதும் தந்துடுவாங்குது. அது எப்படி அவியல் வெள்ளுக்கெல்லாம் மட்டும் போனதும் கொடுப்பாங்க கடைக்காரன்? வந்துட்டேன் வந்துட்டியலாதாயி, வாங்க வாங்க. அவ்வளோ வரும் தண்ணி பைப்புக்கு குளத்தை போட்டு கிடக்கவுளு கணங்க. அங்கே விடிய காலமே போய் இந்த குளிருக்குள்ள லைனில் கிடக்காளுவலாம். நம்ம 9 மணிக்கு ஆட்டிக்கிட்டு போய் எந்த காலம் வாங்கிட்டு வர போகிறோமோ தெரில. எப்படியும் இன்னைக்கு பூரா தருவாவில்ல, காத்து கிடந்தனாலும் வாங்கிட்டு வந்துருவோம். அதனால தான் சமைச்சிட்டு இடந்தேன். புமாரி அடுப்பில் அந்த சோத்தை மட்டும் வடிச்சிருந்தே. சரிம்மா. கறி கூட்டு எல்லாமே வச்சுட்டேன், சோறு மட்டும் கொஞ்சம் வேவண்டி இருந்துச்சு. அப்படி போட்டுட்டு வந்துங்களான்னா எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியல, அதான் அவ்வளவு அதை மட்டும் வடிச்சு போட்டுருந்தேன். உஷாராதான் இருக்கிய போங்க. சரி வாங்க வாங்க சீக்கிரமா போவோம். இப்ப போனாதான் நம்ம சாயங்காலமாவது வாங்கிட்டு வர முடியுமான்னு பார்க்கலாம். டோக்கனு ரேஷன் கார்டு 2 போதும்ல? போதுக்கோ, வாங்க வாங்க. அரிசி சீனி எல்லாம் போடுவாங்களாடே, பொங்கல் பரிசு பச்சரிசி தருவோம்ல, பைய வேண்டாமா? அட பையெல்லாம் வேண்டாம், வாங்க காசை வாங்குவோம் 3000 ரூபாயே, அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துக்கிடலாம். வேற ஒன்னொன்னுக்காவா போக முடியும், கையோட வாங்கிடலாம்ல. இருங்க நான் போய் பைய எடுத்துட்டு வரேன். நீங்களும் பைய எடுத்துட்டு வரலையா? அப்ப உங்களுக்கு சேர்த்து எடுத்துட்டு வர இருங்களா? அடாடாடாடா, அததான் ரேஷன் கடையில பார்த்துக்கிடலாம். அங்கெல்லாம் நியூஸ்ல எல்லாம் பார்க்கும்போது பையா தான் எடுத்து கொடுத்து போட்டோ எடுக்காத, பையா போட்டு வச்சிருந்தவனா ஒருவேளை, அதனால பையோட வாங்கிட்டு வரலாம். வாங்க நீங்க இன்னும் பைய தேடுறேன்னு 10 மணி நேரம் வீட்டுக்குள்ளே இருப்பியே, உங்களுக்கு எவ்வளவு நேரம் காத்திருக்குது? வாங்க ஒய். எல்லாம் கொஞ்சம் இருங்களா, அவசர அவசரமா டோக்கனை தேடிட்டு இருந்ததுல பையன் மறந்துட்டேன். இந்த வந்துருவேன் உடனே. ஏன் என்ன கிளம்பலையா? ஏக்கா வந்துட்டீங்களா? கொஞ்சம் இருங்கக்கா, நான் இந்த உள்ள போய் பைய மட்டும் எடுத்துட்டு ஓடி வந்துடுறேன். அங்க என்ன சொல்லி வச்சிருப்பேன் பீரோ பக்கத்துல, எடுத்துட்டு ஓடி வந்துடுறேன். போ அப்பா சீக்கிரம் எடுத்துட்டு வா. இவ்வளவு பைய எடுக்க போக விட மாட்டேன் கழுவக்கா, வாங்க வாங்கன்னு இழுத்துட்டு அடக்காளுவேன். ஐயா லட்சு, பையெல்லாம் எடுக்க நேரம் ஆகும் லட்சு. இதுக்கே 1 மணி நேரம் சேலையை கட்டுறேன், அதை கட்டுறேன், இதை கட்டுறேன்னு உள்ள இருந்திருக்கு நல்லபடி. இன்னும் உள்ள பத்தினா வெளியே வந்து தொலையாது. அப்ப நீங்களும் இருந்து அவள் அது நாலுபடியே கூட்டுவாங்க. நானும் பெரிய பொண்ணு போற முறை எல்லாம் சேர்ந்து போயிடலாம். என்னைக்கு கொஞ்சம் டோக்கனுக்கு தான் கொடுப்பாவெல்லாம் இருக்கும், அதனால அவசரப்படாதீங்க, பொறுமையா போய் வாங்கிட்டு வந்துடலாம். அட நீங்க வேற லட்சு, அங்க 400க்கு மேல உள்ள டோக்கன் எல்லாம் அங்க முன்னெல்லாம் நிக்குது. வசந்தா போன் பண்ணி சொன்னா சீக்கிரம் வந்து தொலைங்கன்ட்டு. நான் வசந்தா கூட போயிருக்கணும், உங்களோ கூட வந்து இங்க நின்னது தப்பா போச்சு. நான் எடுத்துட்டு ஓடியாரேன், அவன் அப்படிதான் கத்திட்டே டப்பா. அப்படியா? வீடு விட வந்து டோக்கன் தரும்போது அந்த பைய 50 பேருக்காதான் கொடுப்பாவன்னா? ஏக்கா 50 பேரா கொடுக்கறதுக்குள்ள பொங்கலே முடிஞ்சிரும்க்கா, அப்புறம் எப்படி கிஃப்ட் தருவாவே? இந்த மாசம் முறுக்க கொடுக்கதாதான் சொன்னாவே, என்னன்னு தெரியலையே. டோக்கன் வச்சிருக்கேன், முன்னாடி போய் நிக்கலாம். நானும் 12ஆம் நம்பர் டோக்கனு, அங்கே முன்னாடி எவாவெல்லாம் போய் நிற்காலோ தெரியல. நானும் அடிச்சு பிடிச்சி முன்னாடி போய் நின்றுவேன். ஆமாம், உங்கள் டோக்கனில் நம்பரு எனக்கு அப்புறம் தானே? ஆமாம், நமக்கெல்லாம் வரிசையாக தான். அந்த தைரியத்தில் தான் நம்ம மெதுவாக போவோம். முன்னாடி நின்னாலும் நம்ம டோக்கன் நம்பரை காட்டி முன்னாடி போய் நிற்போன்னு சொல்லியே. ஆமாம் லட்சு, நல்லா வாயை பிளந்துக்கிட்டு இருங்க. அப்படியெல்லாம் கிடையாதான், எங்கள் அண்ணன் சொன்னான், யார் முன்னாடி வராவளோ முன்னாடி வர்றவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸா. அட என்ன சொல்ற பெரிய பொண்ணு, நான் கூட 13ஆம் நம்பர் டோக்கனு நமக்கு அப்போ உடனே கிடைச்சிரும் நினைச்சுக்கிட்டுல நான் ஆடி அசைஞ்சு வாரேன். அப்படிலாம் கிடையாதாக்கா, தலைவர்களை வச்சு பஞ்சாயத்து தலைவர் அவியவியன்னு வச்சு 4 போட்டாவை எடுப்பாவலாம், ஒரு 10 பேருக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கூட்டம் கும்பலெல்லாம் லைனில் நிற்கபடி வரிசையாக கொடுத்து அனுப்புவாங்களாம். ஐயே எல்லாம் அப்போ சீக்கிரம் ஓடியாங்க. இது தெரியாமல நம்ம உடனே வந்துடலாம்னு நினைச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு இருந்துட்டேன் அசால்ட்டா. எல்லாம் ஓடியாங்க, சரசு பின்னாடி வரட்டும், நம்ம போவோம்.
பாத்தியா பெரிய பொண்ணு இந்த குந்தாணி லட்சுவ நம்ம இவ்வளவு நேரம் இதுக்காண்டி காத்து கிடந்தோன்னா அதை நம்மளை விட்டுட்டு ஓடுது பேரு. பிடி உஷாவே தோத்துரும் போல இருக்கு. அந்த ஓட்டம் ஓடுதல் லட்சு. எல்லாம் நான் வந்துட்டேன், வாங்க போவோம். அம்மா லட்சுமி அக்கா எங்க? அது பின்னங்கால் பெடரியில தட்ட ஓடுது விட்டுட்டு. வாங்க போவோம், நேராகுது. உங்களுக்கும் சேர்த்து பைய எடுத்து வச்சிருக்கோம்ல, அங்க வாங்கும்போது சேர்த்து வாங்கிடுவோன்னு. சரி சரி வாங்க வாங்க. அட இவ்வளவு கூட்டமா அதுக்குள்ள? அட வச்சு அங்க பாருங்க. அட அது பத்ராளி அக்கா தானே? அட ஆமா, நல்லா போஸ் கொடுக்காவல போஸ். பாத்தியலா லட்சு, நம்ம கிட்ட இந்த பொம்பளை ஒரு வார்த்தை சொல்லிச்சானே. அதானே உள்ளி இருந்தா நம்மளும் முன்னால போய் வாங்கிருக்கலாமாடே. இப்ப அங்க போய் வாங்க முடியாது. லட்சுமி அக்கா கொஞ்சம் தள்ளிக்கங்களா. சாந்தி அக்கா பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க. இது என்ன இடையில புடுற பழக்கம்? அதானே சாந்தி, பின்னாடி போ. நாங்களே இப்பதான் வந்தோம், எங்களுக்கே லைன் ரொம்ப தூரமா இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு நிக்கோம். நீ என்ன இடையில வந்து பூரா பாக்கா? அக்கா நாங்க அப்பயே வந்துட்டோம். அங்க டோக்கு முன்னாடி ரேஷன் கடைலாம் வாங்கி வாங்கி வச்சாவ. அதனால சரி நம்ம கடையும் கொடுப்போமேனு அங்க முன்னாடி போனோம். அதுக்கப்புறமா 50 கடை வாங்கிட்டோம். இதுக்கப்புறம்லாம் லைன்ல போய் நில்லுங்கன்னாவ. சரின்னு போய் லைன்ல நின்னா அதுக்கப்புறமா டோக்கன் நம்பர் படி போனோம்னு நினைச்சிட்டு டோக்கன் நம்பர் படி போய் கேட்டோம். அதுவும் எனக்கு 10 நிவலுக்கு 11 போய் கேட்டா இல்ல வந்து நிக்க முன்னாடி இருக்க ஆர்டர் தான்ட்டாவ. அதான் சரின்னு நாங்க நிக்கலான்னு பார்த்தோன்னா அதுக்குள்ள நிறைய பேர் வந்துட்டாவ. நாங்க இங்கதான்க்கா நிக்கணும், நீங்களும் இப்ப வந்துட்டியே. அவ்வளோ பின்னாடி துரத்தி விடியாவல. அப்ப நீங்களும் போய் எங்களுக்கு பின்னாடி நில்லுங்க. நாங்களே இடையில எத்தனை பேர் பூந்தாவளோ தெரியல, நாங்களும் பேசிக்கிட்டுங்க வாய பழந்துக்கிட்டு நிக்கிறதுக்குள்ள. ஏம்மா ஒரு மனுஷுக்கு மனுஷன் ஒத்தாசை கிடையாதாம்மா. நாங்க அப்பயே வந்துட்டோம்னு சொல்லியோம்ல. டோக்கன் ஆர்டர் படி தான் போனோம்னு நினைச்சோம், டோக்கன் ஆர்டர் படி இல்லையா. சரி சரி மீனாக்கா, அங்கே வாங்க, பின்னாடி வந்து நில்லுங்க. என்ன நாங்கள் 4 பேர் தானே, நாங்கள் 4 பேர் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கிடலாம். பின்னாடி வாங்க. எக்க வாங்க, நம்ம பின்னாடியே போய் நிற்போம். காசு இருக்கவ்வளோதாங்க முன்னாடி போய் நின்று வாங்கி ஆளுவே வாசில தர எல்லாத்தையும். அது என்னமோ சரிதான் மீனா. நம்ம பாரு எப்பயே வந்தோம், நம்ம இப்ப கடைசியில நடக்கும். வார எல்லாம் இடையில பூந்து பூந்து போய் வாங்கியாவ. நமக்கு பாரு வாங்க தெரியாம இப்படி வந்து பேக்கலாண்டு கிடங்க நிற்கும். 4 முடி உங்க பைக்குள்ளதான் எங்க ரேஷன் கார்டு டோக்கன் எல்லாம் கிடக்கு, பத்திரமா வச்சிருக்கீல்ல. 12 நம்பர் டோக்கனு எல்லாம் வேற மிஸ் ஆகி கிடக்கும். வேற ஏன் டோக்கனை மாத்தி விடாதீங்க சொல்லிட்டேன். ஆமா, இப்ப இவ 12 நம்பர் டோக்கன்ல தான் போறா பேரு. இங்க அங்க நமக்கு முன்னாடி 100 180 பேர் நிக்காவ. அதுவும் சரிதான். என்ன கூட்டம் நவண்ட மாதிரியே இல்ல, ஒரே இடத்துல நிக்குது. நல்ல நல்ல அந்த மிஷின்ல அந்த கைரேகை உளுந்து தொலையாது தம்பு 2. இதுல வேற இவ்வளவு கூட்டத்துக்குள்ள என்ன நீ அவ்வளவு இருக்கும் கொடுத்து தொலைவானு தெரியல. அதானே ரேஷன் கடையில் பொருள் வாங்குறதுக்கே 1 மணி நேரத்துக்கு 4 பேருக்கு தான் கொடுப்பேன். இப்போ 4000 பேர் வந்து நிற்க வந்து 3000 வாங்க. என்ன நீ ஃபுல்லாக இன்னைக்கு பூரா இருந்தாலும் கொடுத்து முடியுமாக்கா? இது தெரியலையக்க. நமக்கு தரவே சாயங்காலம் ஆயிரும் போலயே. இவ்வளோ ஆளா பறந்துக்கிட்டு கூட்டிட்டு வந்துட்டாலுவே. கொஞ்சம் சோத்த வரைக்கும் அங்கே நின்று இருந்தாலும் 4 பேருக்கு டிஃபன்லேயே எடுத்து போட்டுக்கிட்டு கறியை ஊற்றிட்டு கொண்டு வந்திருப்பேன். கொண்டதானே அங்கே வச்சு பொறுமையாக சாப்பிட்டுக்கிடலாம் லைனில் நின்னாலும்னு. ஆமாம், நாங்கள் என்ன கூட்டம் இப்படி நிற்கணும்னா பார்த்தோம். எவ்வளோ சொன்னாலும் இன்னைக்கு 50 பேருக்கு தான் தருவாவன்னு. அது யார் லட்சு தானே? ஆமாடா, நான் அப்படிதான் நினைச்சேன். இங்க வந்து பார்த்தா 4000 பேர்லாம் வந்து நிற்காவ. இன்னைக்கு இந்த ஏரியாக்காரு வாங்க, நாளைக்கு அந்த ஏரியாக்காரு வாங்க, இந்த ஊருக்காரு வாங்கன்னா அவ்வளோர வந்து பொறுமையா வந்து வாங்கிட்டு போவாவ. இப்படி அவ்வளோரையும் ஒட்டு மொத்தமா கூட்ட அள்ளி போட்டோன்னா என்ன நீ வாங்கிட்டு போவாவ? பாருங்க எங்க மைனிய நல்லா அழகா சொகுசா வாங்கிக்கிட்டு வருது. என்ன லட்சுமி, ரேஷன் கடைக்கு பொங்கல் பரிசு வாங்க வந்திய? இல்ல, மளிகை ஜாமான் வாங்க வந்தவ. ஏலா நீ சும்மா இருல, நான் லட்சுமி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். என்னக்கா இப்படி சொல்லாம கொள்ளாம நீங்க வந்து ஆளா வாங்கிட்டு போறியே? அதானே ஒரு வார்த்தை சொல்லி இருக்கப்படாதா மைனி? நல்லா போட்டாக்கு போசு கொடுத்துட்டு நிக்கல அண்ணங்கிட்ட. ஏலா நான் வராண்டேன்னு சொல்ல கேட்காம அந்த மனசை என்னை இழுத்து கொண்டு விட்டு ஒரு போட்டா எடுக்கணும் வந்து நில்லுன்னு உயிரை எடுத்துக்கொண்டு நிக்க வச்சாருலா. அதனாலதான் உங்கள்கிட்ட நான் சொல்லல. ஆனா நீ யார்ட்டே சொன்னோம்ல, பொறுமையாக தான் நான் வாங்குவேன். இதுக்கு போய் அடிச்சுக்கிட்டு முந்திக்கிட்டுலாம் போய் நான் நிற்க முடியேன். எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு. பொங்கல் பரிசுக்கு ஆளா போய் நிற்கா பேர் தலைவர் பண்ணாட்டின்னு என்னையே சொல்லுவாளுவே. அதனால நான் போவே முடியேன்னு நான் யார்ட்டே உங்ககிட்ட சொன்னலாலா. ஆமா, அப்படி சொல்லிட்டு தான் ஆளா வந்து நின்றுருக்கியே. அதான் நாங்க கேட்கோம். இருந்தாலுக்கா நீங்க வரும்போதாவது ஒரு வார்த்தை எங்கள்கிட்ட சொல்லி இருந்திருக்கலாம். எல்லாம் நான் தான் சொல்லியோம்ல, அவரு என்கிட்டயே சொல்லாம கொள்ளாம தரத்தரன்னு இழுத்து கொண்டு விட்டுட்டாருன்னு. சரி சரி, என்னம்மா சமாளிக்கிய. போங்க போங்க. லட்சுமி, சரசு, நீங்களும் 2 பேரும் எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்களா? இங்க என் நிலைமைய புரிஞ்சுக்கிடுங்க. சரிக்கிறாங்க, சும்மா விளாட்டுக்கு தான் கேட்டோம். சரி நீங்க போயிட்டு வாங்க, நாங்களும் அப்படியே பொறுமையா நின்று வாங்கிக்கிடுவோம். முன்னாடி எங்களுக்கு காடை கொடுத்து எதுவும் வாங்க முடியுமாக்கா?
அது சீக்கிரமா வந்தா கொஞ்சம் பேருக்கெல்லாம் முன்னாடி பதிவு பண்ணாவோ பார்த்துக்க. அப்பன்னா வாங்கி கொடுத்துருந்துருக்கலாண்டே. இப்பன்னா கொஞ்சம் கொடுக்கறது கஷ்டம் பார்த்துக்க. இனிமேல் லைன்ல இருக்கைகளுக்கு தான் கொடுப்பாவ. அது வந்து அப்போ ஒரு 10 பேருக்கு கணம் போட்டோ எடுக்கிறதுக்காண்டி கார்டு வாங்கினாவளா. அப்பன்னா நீங்களும் வந்திருந்தீங்கன்னா கொடுத்துருந்துருக்கலாம். நீங்க தான் சொல்லலையே, சொன்னாதான் நாங்க வந்திருப்போமே. ஏலா வேணும்னே சொல்லாத மாதிரி பேசாதலா. சரிக்கா பரவாயில்ல இருக்கட்டும், நீங்க போயிட்டு வாங்க, நாங்க பாத்துக்கிட்டோம். நாங்களும் அப்படியே பேசி பேசி எப்படின்னா வாங்கிட்டு வந்துருவோம். சரி லட்சுமி, அப்ப நான் வாரேன். என்னென்னக்கா தரவ? பச்சரிசி, சீனி, 3000 ரூபாய் பணம், ஒரு கரும்பு மீனா. சரிக்கா, இந்த முந்திரி திராட்சை இதெல்லாம் தரமுண்டாவில பொங்கல் பொங்க அதெல்லாம் நம்ம வாங்கிக்கிடணுமா? அப்படிதான் போல, அவ்வளோதான் தந்தாவ. சரி சரி சரி, நான் வாரேன். எல்லாம் பார்த்து வாங்கிட்டு வாங்க. பாத்தியா மீனா, இந்த கீட்டாவுக்கெல்லாம் என்ன குறை? அவளாம் போய் என்னமோ அடிச்சு பிடிச்சு போய் நின்று வாங்கிட்டு அடக்கா. ஆமா, இத்தனைக்கும் போலீஸ்காரன் கொண்டாட்டி வேறவா. இப்படி வாயாடிவளுக்கும் அடிச்சு பிடிச்சு வாங்குற ஊதாரிவளுக்கும் தான் முதலாலாம் கொடுப்பாவோ போல இருக்கு. நம்ம வேற இங்க வந்து கிடக்கோம் கடைசியா. நம்ம எப்படி பிள்ளை குட்டியெல்லாம் போய் பார்ப்போம். இப்படி இவ்வளோ நேரங்கள கடந்தா சோறு கறி ஒண்ணுமே செய்யல. நானும் தக்க என் மோவனெல்லாம் அந்த ஆளை போட்டு வந்திருக்கேன். என் மாமியாரெல்லாம் அங்கே இடையில அப்பயே பூந்துருச்சு. இனிமே அது வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் தான் என் மோவனுக்கு கொஞ்சம் சோறாக்கி கொடுங்கன்னு சொல்லணும். உமா அங்க பாரு பெரிய பொண்ணு, உங்க 2 பேரும் மாமியாரா நாங்க உள்ள போறாவ பேரு. ஆமா, அதுவும் என்ன போனதும் போய் இடையில பூந்துக்குச்சுவே. இந்த கிழட்டு கட்டைவ அட்டகாசம் தான் பழத்த அட்டகாசமா இருக்கு. ஓம்மா ஏம்மா, வயசான பொம்பளைங்க ரெண்டு கொஞ்சம் வாங்கிட்டு போட்டுன்னு விடுறீங்களாமா? இடம் இப்படி பிடிச்சு தள்ளுறீங்களாமா? மனசாச்சு இருக்காமா உங்களுக்கு? அதான் சத்தம் போடாத, அணக்கல்லாம இங்கே நில்லு, நைஸா வாங்கிட்டு போவோம். ஆமா, வந்து லைன்ல நில்லு. இன்னைக்கு வாங்காம போகப்படாது. பின்னாடிலாம் போனா இந்த காலம் வாங்கி கிடையாது. இங்கே நிற்போம். என்ன தனி லைன் ஒண்ணு போட்டு வச்சிருக்கியே? ஏமா, லைன்ல வந்தாதான் கிடைக்கும் பொருள், பாத்துக்கிடுங்க. நீ அங்க ஒழுங்கா சீக்கிரமா பதிவு பண்ணல. இங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். நல்ல இவன் மிஷின் வேலை செய்யாது. இன்னைக்கு 1000 பேர் வந்து கிடக்க இடத்துல இந்த ஓட்ட மிஷின் ஒன்னத்தை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கான். ஒரு 4-5 மிஷினை வாங்கி போட்டாதான் என்ன உனக்கு? ஏமா, நானா வாங்கி வச்சிருக்கேன். கவர்மெண்ட்ல தார பொருளை தானம்மா வச்சு பண்ண முடியும். எதா இருந்தாலும் என்கிட்ட ஏம்மா கோவப்பட்டிருக்கியே? சர்வர் ப்ராப்ளமா இருக்கும். அது இது எல்லாம் கொஞ்சம் கூட்டத்தை விலைக்கு நின்னாதானே எங்களுக்கும் பதிவு பண்ண ஈஸியா இருக்கும். எல்லாரும் வந்து நோட்டு மேல வந்து படுத்துக்கிடியாவே, மிஷின் மேல வந்து விழுந்துக்கிடியாவே. வேற என்ன நீ நாங்களும் வேலையை சீக்கிரம் பார்க்க முடியும்? தள்ளி நின்னுங்கன்னா யார் நிக்கா? சீக்கிரம் பதிவு பண்ணு. 4 அட்டைக்கு வாங்கு. வயசானவங்களுக்கும் இடையில ஒரு காடை வாங்கு. ஆம்பளையால் லைனு பொம்பளையால் லைனு தான்மா. இடையில வயசானவங்க லைனுலாம் கிடையாது. வயசானவங்களுக்குலாம் வீட்லயே வந்து பொருள் கொடுக்க மாதிரி இவங்க வீட்டுக்கே வந்து கொடுக்க வேண்டியது தானேப்பா? அப்படி கேளு புஷ்பம். புஷ்பன்னா கொக்காவா? கேளு கேளு. அமைதியா இருங்க. ஓய் கைய வைங்கம்மா. மிஷின் வேற வேலை செய்ய மாட்டுக்கு. இல்லை எவாது விட போடுறதங்க. இல்லை கணேச எவனையும் விடாத உள்ள. பென்ஷன் காசு வாங்குதுவே, எல்லா காசும் வாங்குதுவே, மகளிர் காசு வாங்குதுவே, எல்லா காசையும் வாங்கிக்கிட்டு இதுக்கும் கடந்து அடிச்சுட்டு அடக்குவோம் பேரு. அப்படி சொல்லுலே பால்பாண்டி. சொல்லு வண்டி கொஞ்ச நேரம் அமைதியா இருல. நமக்கு ஆம்பளை இல்லைன்னு பொம்பளை ஒன்று கலந்து விட்டா என்ன, கொஞ்சம் லைனு ஃபாஸ்டா போகுமோன்னு தோணுது. எதுக்கு அவன் வீட்டுல இருந்து அருவா எடுத்துட்டு வர்றதுக்கா? ஆம்பளையிலும் பொம்பளையிலும் லைனை கலந்து விட்டா வழங்குமாக்கும். இதுக்கு எங்க அடிப்படி சண்டையா இருக்கு. ஒருத்தர் மேல ஒருத்தர் தள்ளிட்டு அடக்காவ. அப்படியே நின்னா வழங்கதான் செய்யும் போ. இல்லலே, கூட்டம் சீக்கிரமா காலி ஆகும்ல, அதுக்கு சொன்னேன். அவ்வளோரம் வீட்டுல இருந்து அருவாவோட வருவானுவேன். சும்மா இரு, கொலைகேஸ்ல உள்ள போக வேண்டியிருக்கோம். உன் பாட்டுக்கு நில்லு. சாவ போற காலத்துல இவரும் ஒருத்தர். சும்மா சொன்னோம்லே, லைனு நகர மாட்டேங்குத. சே, எனக்கெல்லாம் ரொம்ப வருத்தம்பா. எனக்கெல்லாம் நைட்டெல்லாம் ரொம்ப அப்செட் ஆயிட்டு தூக்கமே வரல தெரியுமா? நானும் உண்மையா பொய்யன்னு போன்ல பூரா சர்ச் பண்ணேன் தெரியுமா? யாராவது பொய்ன்னு சொல்ல முடியாவளான்னு சொல்லி தேடிக்கிட்டே இருந்தேன். கடைசியில பார்த்தா உண்மைதானாம்ப. 18 லட்சத்தோட போயிட்டாராம்ப வினோத்து. நீ ஓட்டு போடாம இருந்தாலாவது அவர் இருந்திருப்பாரு. நீ ஓட்டு போட்டல, என் போனையும் புடிங்கி ஓட்டு போட்டல, அதனால அவரு வெளியே போயிட்டாரு. என்னதான் சொல்ற ஜோனி? ஏப்ப சும்மா இருப்ப ஜோனி. நானே என்னானு ஓட்டு போட்டேன், கடைசியில இப்படி ஆயிப்போச்சே. அது ஒண்ணும் இல்ல பாப்பு மாதிரி. இந்த பிக் பாஸ் வரலாற்றுல இந்த ஓவியா ஆர்மி இருந்துல, அப்ப நாங்க 2 பேருமே ஓவியாக்கு ஓட்டு போட்டு நடந்தோம். ஆமா, நானும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஆரியண்ணனுக்கு போட்டோமா? ஆமா போட்டா. அதுக்கப்புறம் கவினுக்குலாம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே யாருக்குமே ஓட்டே போட்டது கிடையாது. இந்த முறை இவ சோனி வினோத்துக்கு எல்லாரும் டார்கெட் பண்றாவ. கொண்டா ஓம் போனையும் கொண்டா, வினோத்துக்கு நான் ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டு என் போன் எல்லாம் பிடிங்கி எங்க அம்மா போனெல்லாம் எடுத்து ஓட்டு போட்டு நடந்தா. அவன் நேரத்து தான் அவ்வளோ போனையும் பிடிங்கி ஓட்டு போட்டு நடந்தா. கடைசியில பார்த்தா ராத்திரி 18 லட்சத்தோட வினோத் எஸ்கேப் அப்படின்னதான் அவ்வளவுதான். ஆளுக்கு ஷாக் ஆயிட்டு.
இது நாள் வரைக்கும் இத்தனை நாள் ஓட்டு போடாம தானே இருந்தா, அதே போல இவ ஓட்டு போடாமையாவது இருந்திருக்கணும்ல. ஓட்டு போட்டா அவர் ஓடிட்டாரு. இப்ப ரொம்ப பண்ணாத என்ன, அவரு எப்படியும் 50 லட்சம் ஜெயிச்சுட்டு போயிருந்திருக்கலாம். இப்ப பேரு 18 லட்சத்தோட போயிட்டாரு. அதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. சே பாவம், அவங்களும் கஷ்டப்படுறவங்க தான். இப்போ பணக்காரங்களா இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கஷ்டப்படுற ஃபேமிலி தானே. அதனால அவரு இதுவும் இல்லாம நம்ம டைட்டிலும் வின் பண்ணாம போயிருவோமோன்னு நினைச்சிட்டாரு, என்னமோ தெரியல. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவர் உள்ளே வந்தவங்க எல்லாம் ரொம்ப ஓவராக ட்ரிகர் பண்ணி விட்டுட்டாங்க. அதனால தான் அவர் ஒரு மாதிரி ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமா, நானும் கூட பார்த்தேன். ஓவரா எல்லாரும் வெறுப்பேத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுலயும் அந்த திவாகர்லாம் எப்பா திமிங்கலாம். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் இனிமேலாம் பிக் பாஸ் பார்க்கவே மாட்டேன். பார்க்காத, ரொம்ப நல்லது. ஏற்கனவே பார்வதி கமருதீன் போனதுல இருந்து உனக்கு பார்க்க பிடிக்கலன்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனாலும் பார்த்துக்கிட்டு தெரிஞ்சேன். ஆமா, வினோத்துக்காக தான் பார்த்தேன். கடைசியில் இப்போ வினோத்தம் புட்டுக்கிட்டு போயிட்டாரு. இனிமே அங்கே யாருக்காண்டி பார்க்க? அந்த சாண்ட்ரா அந்த சினிங்கிக்காகண்டியா? அது ஒரே சினிங்கிக்கிட்டு ட்ராமா குயின்னு ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். நடிப்பு அரைக்கி சாண்ட்ராவும் நடிப்பு அரக்கன் திவாகரம் கடந்து ஆடுறத தான் பார்க்கணும். இந்த தடவை டைட்டில் அப்போ சாண்ட்ராக்கு தான் போல. ஆமா, விஜய் சேதுபதி சும்மா தூக்கி கொடுத்தாலும் கொடுத்துருவாருன்னு நினைக்கேன். சாண்ட்ராக்குன்னா அப்படியே கொடுத்துருவாரு. ஏற்கனவே இந்த சீசன் மொக்க சீசன், அதுக்கே இவ்வளோ இது. அவ்வளோதான். இனிமேல் யாரு ஜெயிச்சா என்ன, தோத்தா என்ன, என்னையும் போயிட்டு போட்டும். சபரி வேணா ஜெயிச்சாலும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அவன் ஜெயிச்சா கொஞ்சம் மனசு ஏற்றுக்கலாம். வேற யாரெல்லாம் ஜெயிச்சா ஏற்றுக்கவே முடியாது. நீ ஓட்டு போடாமல் இருந்திருக்கணும் தான். வினோத்துக்கு இருந்திருப்பாரு தெரியுமா? நீ ஏன் நேற்று எல்லாரும் பொண்ணையும் பிடிக்க ஓட்டு போட்ட? போது, அது வேற வெறி ஏத்தாத. எனக்கே அப்படிதான் தோணுது. நம்ம ஓட்டு போட்டதுனால தான் அவர் வெளியே போயிட்டாரோன்னு. நீ வேற அதை வெந்த புண்ணுல வேலை பச்சுற மாதிரி அதே சொல்லி காட்டிக்கிட்டு இருக்க. பாவும் வினோத்தண்ணே. சே, டைட்டில் வின்னர் பே. பாரு எப்படி வயசானதுவெல்லாம் ஒரு லைனு, புதுசா ஒரு லைனை ஃபார்ம் பண்ணிட்டு வேணும். நம்மளும் 3ஆவதா ஒரு லைனை போட்டுருவோமா? பென்ஷன் பணம் வாங்குறியோ, முதியோர் தொகைன்னு வாங்குறியோ, ஏகப்பட்ட தொகை வாங்குறியல. இதுல தர 3000 ரூபாய் அப்படியே கொஞ்சம் கொடுங்க. ஒரு 300 ரூபாயா கொடுங்களா எங்களுக்கு. வாங்கிட்டு அழுதுட்டு நாங்க எங்க போறது? என்னமோ தந்து வச்சவங்க என்னங்க பேசிக்கிட்டு இருக்க கேளவா? ஆமா, அங்க எல்லாமே ஊஞ்சல் ஆடுதுல்ல உனக்கு. ஒரு நாள் ரேஷன் கடை பக்கம் எட்டி பார்க்காதவன் இன்னைக்கு ரேஷன் கடை தூக்கிட்டு வந்திருக்கான். ஐயோ, வாயை முடிக்கிட்டு சும்மா எரியா. பொம்பளை விட்ட வாயை கொடுத்துக்கிட்டு கலவரத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காதியும். சும்மா இருல பால்துற. நமக்கு நேரம் போக வேண்டாமா? கொஞ்ச நேரம் வாயை அடிப்போம். அங்கேயும் மண்டையில ஒயிட்டு போட்டுட்டு என்னமோ கருத்தை கொண்ட கணங்க அது என்ன பேச்சு பேசுது பாரு. வீடு போங்கு, சுடுகாடு வாங்கு, 3000 வாங்க வந்து லைன்ல நிற்கு பாரு. அப்படியே ஒரு 300 ரூபாய் இப்படி தள்ளணும்னு வைக்கி. நாகாத்தம்மன் கோயில்ல வேண்டி இருக்கேன், நான் பின்னாடி நிக்கவனுக்கு மொட்டை போடியேன்னு. அது மட்டும் இல்ல, 100 தேங்காவை வாங்கி அவன் மண்டையில உடைக்கன்னு வேற வேண்டி இருக்கேன். இந்த 3000 ரூபாய் கையில கிடைச்சா நீங்க கொஞ்சம் 300 ரூபாய் இப்படி தள்ளியல்னு வைங்க, சீக்கிரமா கிடைச்சிரும் 3000 ரூபாய். எப்படி? வரும்போது வேண்டுதல் வச்சுட்டு தான் வந்திருக்கேன். 3000 ரூபாய் கிடைச்சிச்சுன்னா பின்னாடி இருக்கவனுக்கு மண்டையில மொட்டை போடியே 100 தேங்காவை மண்டையில உடைக்கேன்னு. யோ, சும்மா இருக்க முடியா நீ? 100 தேங்காவை என் மண்டையில உடைக்கியா? ஆமா, நாகாத்தம்மனுக்கு வேண்டி இருக்கேன். நாகாத்தம்மனுக்கா? நாகாத்தம்மனுக்கு பால் ஊத்துவாவ கண்டிருக்கு. இந்த ஆள் என்ன தேங்காய் உடைக்கங்க? அது ஒரு குடியார பைய. இங்க காசை வாங்கிட்டு கொண்டு போய் குடிக்கிறதுக்கு போலான்னு நம்மகிட்ட 100 தான் 200 தான் 300 தான் இருக்கேன். அந்த தேங்காவை வாங்கி வேணா என்கிட்ட குடுவோய். அந்த 100 தேங்காவை நான் வித்துட்டு வரேன். எதுக்கு என் மண்டையில உடைக்கணும்? மண்டையில உடைச்சு உனையும் மோச்சம் பெற வைக்க போறான். அப்படி போட்டு உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்ல வந்தேன். நல்லதெல்லாம் நடக்காது, அவனுக்கு காரியம் தான் நடக்கும். இப்பே மணி 12 ஆக போது போல இருக்கு. இன்னும் எவ்வளவு நேரம் அவன் ஒரே இடத்துல நின்றுகிட்டு இருக்கோம், கொஞ்சம் கூட நகரல. அதானே, இந்த சாப்பாட்டுக்கு நீ எந்திரிச்சு போயிட்டான்னா அதுக்கப்புறமா எவ்வளோ நேரமா நிற்க வேண்டி இருக்கும்னு தெரியலையே. இல்ல, உங்க மாமியார் எல்லாம் முன்னாடி தான் நிக்காவ. உங்களை டோக்கனை கொடுத்து வாங்க சொல்லுங்களா, அப்புறம் பக்கத்துல போய் ரேகையை மட்டும் வச்சுக்கிடலாம்னு. இருங்க, கூப்பிட்டு பார்க்கோம். எத்தாய் அதுக்கு நல்ல அதை கூப்பிட்டா காது கேட்காத மாதிரி இருந்துக்கிடும். இங்க வெளி இடத்துல வந்தா நம்ம கூப்பிட்டா காது கேட்ட மாதிரி இருக்கும், கேட்காத மாதிரிலாம் இருக்கும். இல்ல நோக்கா கூப்பிட்டு பார்ப்போம். எத்தாய் உனியெல்லாம் கூப்பிடியான்னு நினைக்க முன்னாடி கண்டுக்காத மாதிரி இருங்கக்கா. எனக்கு காது கேட்குது. அவட்டெல்லாம் காடை வாங்கினா அவ்வளோ நம்மகிட்ட சண்டைக்கு வந்து விடுவாள்வ. நம்ம கடுக்கு வாங்கிட்டு நவளுவோம். அவ்வளோ காட்டில் வந்து மட்டும் நம்மளை பிரித்து எடுத்துட்டு போறாள்வல்ல பிள்ளைல. அவ்வளோ தனியாக வாங்கட்டும், நமக்கான உதவி தொகை நம்ம தனியாக வாங்குவோம். மருமோ கூப்பிடியா பேர்லா? காது கேட்காத மாதிரி இருக்காள். நீ இருல. இன்னும் 10 கார்டு தான் பதிவேன். அந்த 10 கார்டையும் பதிஞ்சிட்டு சாப்பிட்றதுக்கு போயிருவேன். நான் இப்போ சாப்பிட்டுட்டு வந்து தான் திறப்பேன், பார்த்துக்கிடுங்க.
இங்க பாருங்க மயக்க மயக்கமா வருது, நாங்கெல்லாம் வெயில்ல காத்து கிடக்கா, எங்களுக்கு 15 முத கொடுங்க பாத்துக்கிடுங்க. ஐயே என்ன இருந்தாலும் சொன்ன மாதிரியே சாப்பிட போறீங்க. போயிட்டானா எப்ப வந்து மறுபடியும் கடையை திறப்பான்னு தெரியலையே. இங்க பாரு, நீ மயங்கி உழுற மாதிரி உழு. நான் உன்னை தூக்கிட்டு போய் எப்படிதான் காசை வாங்கிருக்கேன். நேரா தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு தான் ஓடணும் போல. அவ்வளோ வரையும் இந்த 3000 ரூபாயும் வாங்கிக்கிட்டு சீக்கிரம் 15 காசை உடப்பா. எவ்வளவு நேரம் நிக்குது? போய் ஆஸ்பத்திரியில கடையும் மயங்கி உள்ள மண்டி அப்ப யாரும் நான் தாங்கி பிடிச்சுக்கிட்டு ஏன் பயப்படாதீங்க. மாமியார் கடையில கிடக்குன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போய் ஒரு கை நாட்டை வச்சு அதுக்கும் எனக்கும் சேர்த்தா அப்படியே பஞ்சிட்டு வந்துடட்டுமா? குத்துக்கள் கணங்க உங்க மாமியாரங்க முன்னாடி நிற்கு கடையில கிடக்குங்க. ஆமா, கை ஒருத்தர் பிடி காலை ஒருத்தர் பிடி, நம்ம 2 பேரும் பிடிப்போம். பிடிச்சு தூக்கிட்டு போய் அங்க கை நாட்டை வச்சு அவ அதுக்கும் கொடுங்க எனக்கும் கொடுங்க, ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு நேரா கொண்டு போய் ஆஸ்பத்திரியில தான் அதை அட்மிட் பண்ண போறோம்னு சொல்லி காசை வாங்கிட்டு ஓடிடுவோம். எப்படி நம்ம ஐடியா? நல்ல ஐடியா தான். அப்போ உன் மாமியாருக்கு முடிச்சிட்ட அப்புறம் என் மாமியாருக்கும் அப்போ தூக்கம் வரணும் நீ. நான் வரேன். ஏக்க நீங்க எல்லாம் லைன்ல நில்லுங்க, நாங்க ஒரு பிளான் பண்ணிருக்கோம், அந்த பிளானை முடிச்சிட்டு வரோம். என்ன பிளான்ல? மாமியார் தூக்கிட்டு போயிட்டு கடையில கிடக்குன்னு போய் அங்க தம் பிரிண்ட வாங்கிட்டு சைனை போட்டு காசை வாங்க போறோம் 2 பேரும். பிளான் சக்சஸ் ஆச்சுன்னா இன்னும் 2 கலடு கட்டைகளை பிடிச்சி அதுவளுக்கு கடையில் நடக்குன்னு சொல்லிட்டு அதுவளுக்கு ஒரு என்ட்ரியை போட்டு நமக்கு உங்களுக்கும் என்ட்ரியை போட்டு கூட்டு போறோம். இந்தா வந்துடுறோம். இவங்க என்னக்கா இப்படி இறங்கிட்டாலுவே, என்ன பண்ண காத்திருக்காளுவன்னு தெரியலையே. இன்னைக்கு 2 பேரும் மாமியாரும் அவ்வளவுதான் போங்க. அவ்வளோ வரும் பொங்கல் பரிசுன்னு 3000 ரூபாய்க்கு வந்து இப்படி அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு வந்து வாங்கிக்கிட்டு நிற்கும். இதை கொடுத்துட்டு வாசியில கொடுத்துட்டு என்னென்ன பொருளெல்லாம் விளையாட்ட போறான்னு தெரியல. அதை நினைச்சா வயிற்றுல புளிய கிடைக்குது. அதை சொல்லுங்கக்கா, இந்த கேஸ் விலையெல்லாம் குறைச்சானுவெல்லாம் அதுவே நல்லா இருக்கும். இப்படி வாசியில பணம் தராம இது எல்லாம் மக்கள் பணம் தானக்க. அவங்க விட்டு சொத்தையா வித்து நமக்கு தாரானுவே, நம்ம பணத்தையே எடுத்து நமக்கு தாரானுவே. அதை அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு சண்டை போட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் முந்தி அடிச்சுக்கிட்டு போய் வாங்கியும் வாங்கினதுக்கு அப்புறமா கேஸ் விலையை ஏற்றுவான், அரிசி பருப்பு விலையை ஏற்றுவான், எல்லாத்தையும் ஏற்றுவான். அதுக்கும் கடந்து நம்ம தான் முக்கால அழணும். என்னத்தக்க நாடு எங்க போயிட்டு இருக்குன்னே தெரியல. அது என்னமோ சரிதான் சரசு, புலம்பியே நம்ம வாழ்க்கை ஓடுது போ. இப்ப உனக்கு கொஞ்ச நேரம் வாய் அடக்கி வச்சுக்கிட்டு இருக்க முடியாதோ? ஏன்பா உனக்கு இப்ப என்ன பண்ணுது? வந்ததை கஞ்சி ஊத்தி தட்டுல வச்சுக்கிட்டு இருக்க, உனக்கு வேற வேலை இல்லையா? அம்மா உனக்கு வேலை கொடுத்துட்டு தானே போனா. இன்னும் அப்பா கஞ்சி குடிக்க வரல, அதுக்குள்ள நீ கஞ்சி ஊத்திட்டு வந்து நிக்க. அவர் குடிச்சிட்டு மிச்சம் மீறி வச்சாலும் பரவாயில்ல, அதை குடிச்சாலும் பரவாயில்ல. ஏன் போய் நீ இப்படி இருக்க? இப்ப அப்பாக்கு பத்துமா பத்தாதான் தெரியல. அதெல்லாம் பத்தா நீ அடங்கு. என்ன அம்மா நிறைய தான் கஞ்சி ஊத்தி வச்சா. வீட்டுல நல்லா இற எடுத்துட்டு தானே வந்தா, அதுக்கப்புறம் எதுக்குலாம் இங்க வந்ததை மறுபடியும் கஞ்சி ஊத்தி வச்சுக்கிட்டு நிக்க? உனக்கு என்ன ஊத்தி குடி, எதுக்கு இப்படி பொறாமையில பொங்கிட்டு அடக்க? ஆமா, பொறாமையில பொங்குறவ மூஞ்சி ஆள வரான். தூர போவ, அப்புறம் தட்டுக்குள்ள ஓலை விழுந்துட்டுன்னு அதுக்கு வேற என்கிட்ட சண்டைக்கு நிப்பா. நான் தான் இங்க வந்து உட்கார்ந்தேன், அதுக்கப்புறம் தான் நீ தட்டிக்கு ஓலை எடுத்துட்டு வந்து உட்கார்ந்த. நீ அந்த பக்கமா திரும்பி இருந்து பின்னுப்பா. சரியான தீனி பண்டாரம். தூர போவ சொல்லிக்க, அதுக்கெல்லாம் நான் வருத்தப்பட மாட்டேனே. நமக்கு சோறு தான் முக்கியம். அடாடா, வெங்காயம் பச்சை மிளகா எப்படி இருக்கு தெரியுமா காம்பினேஷன்? கேவலமா இருக்கும். அதில் கொஞ்சம் பருப்பு கறி எடுத்து ஊத்திக்கவே. வேண்டாம், அது அப்பாக்கு இருக்கட்டும், எனக்கு இது போதும். சி, எப்படிதான் இவளுக்கெல்லாம் வயிற்றுல இடம் இருக்கோ தெரியல. அணிலையும் ஓனானே என்னத்தையும் பார்த்துட்டு துரத்திட்டு ஓடுதுல. ஓடு பின்னாடியே போ, என்னத்தை பிடிக்குதுன்னு போய் பாரு. இதை பிடி, நான் போய் பார்த்துட்டு வரேன். என்னல இவன் நாயை விட வேகமா ஓடுறான். அணில நாய் பிடிச்சாலும் சரி, நாய் எந்த கார்த்தி பிடிச்சாலும் சரி, என்னத்தையாவது ஒருத்தர் எதையாவது பிடிச்சிட்டு வரட்டும். ஆனா இவன் எங்க போய் உட்கார்ந்து சுட்டு சுத்துங்கிறது? இந்த ஒண்ணு வச்சு என்னடா பண்றது? அது உன் கடாப்பல் ஒருத்தனுக்கே பத்தாது, இன்னும் 2 3 ஏதாவது கிடைக்கட்டும். கிடைச்சப்பறம் சேர்த்து சுட்டு திங்கலாம். சே, இது உயிரோட இருந்தாலாவது பூமாரிட்ட கொண்டு போய் கொடுத்துருப்பேன். என் தங்கச்சி ரொம்ப ஆசைப்படுவா அணில்னா. உன் தங்கச்சி அவ கொள்ளதாம்ல செய்வா. சேச்சா, அவ அப்படிலாம் பண்ண மாட்டாள. அவ ஆசையா வளர்ப்பா தருமா, எவ்வளவு ஆசைப்படுவா தருமா அணில்னா. இது வரைக்கும் எத்தனை அணில் அவளுக்கு பிடிச்சு கொடுத்தாச்சு. எல்லாம் ஓடிட்டுங்க. எனக்கு தெரிஞ்சு அது ஓடாதுன்னு நினைக்கேன். அவளே கழுத்தை நெரிச்சு கொண்டு விடுவாளா இருக்கும். என்னடா சொல்ற? ஆமா, பின்ன என்ன? அது எப்படி ஓடும்? நல்லா வளர்க்க அணில் வீட்டுல தான் கிடக்கும், சுத்தி வர கண்டிருக்கு. அவ ஓடிட்டு நீ என்னைக்கு ஓடினது கண்ணால பாத்திருக்கியா? ஒண்ணு ஓடி இருக்கு பாத்திருக்கேன், மத்த அணிலாம் ஓடிட்டு தான் சொல்லியிருக்காளே. எனக்கு தெரிஞ்சு உங்க தங்கச்சி அந்த அணில வச்சு வளாடியன்னு கழுத்து திருச்சி போட்டு கொன்னுருவான்னு நினைக்கேன். அதான் ஓடிட்டு நீரியா. ஒருவேளை இவன் சொல்ற மாதிரி
ஓடிடுச்சு நாய். யாரை துரத்துன அதை பிடிச்சிட்டு வந்துருந்துச்சுன்னா பாம்பு கறி வச்சு தின்றுக்கலாம்ல. ஓ மோர அத்தின்ட்டு செத்து கிடக்கிறதுக்கால சும்மா இருல. சரி விடுங்க. போற வழியில நான் அந்த தோட்டத்துல வள்ளி கிழங்கு விளைய போட்டுருப்பாங்க. அது ஒரு 2 வள்ளி கிழங்கு பிடிங்கிட்டு அப்படியே போயிட்டு சுட்டு தின்னுட்டு நானிலையும் சுட்டு தின்னுட்டு வருவோம். பச்சை மிளகா உப்பு வேணும்லால. அது நாங்க சோனி தோட்டத்துல அங்கன கிடக்கும். மூட்டுக்கு மூட அங்க மிளகா செடியில அங்க நிக்கு. அதுல ஒண்ணு பிடிங்கிட்டு அங்க மோட்டர் ரூமுக்குள்ள உப்பு டப்பா வச்சிருப்பா. அங்க போயிட்டு உப்பை எடுத்துட்டு போயிட்டு சுட்டு தின்னுட்டு வருவோம் வா. யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. வா வா. கலந்தவளே என் உயிரோடு உறைந்தவளே எனக்காக உனக்காக நான் இருப்பேன், உன் நிழலாக நான் வசிப்பேன், எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே. இப்ப ஏன் இப்படி ஆல்பம் சங்காப்பட்டு கொள்ற? ஏன் உனக்கு என்ன பண்ணுது? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போட்டுட்டு நான் பாட்டுக்கு வேலையை பார்க்கேன். தயவு செய்து அந்த பாட்டை மாத்துவ. எரிச்சலா வருது. நீ தான் பிடிஎஸ் சாங்லாம் வைக்க, அது உனக்கு புரிய கூட செய்யாது. அப்ப நீ அதை வச்சு கழுத்து எடுத்துக்கிட்டு இருக்க, அதெல்லாம் நான் கேட்கவா செய்றேன். அதனால நான் வைக்க பாட்டையும் நீ வைக்காதன்னு சொல்லாத சொல்லிட்டேம்மா. உனக்கு பிடிஎஸ் சாங்க்கு முதல் அர்த்தமாக தெரியுமாவே, இருந்தாலும் வைக்கல. நீ மூடு என்ன. இங்கிலீஷ் பாட்டுக்கெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு அர்த்தம் தெரியும், கொரியன் லாங்குவேஜ் தான் தெரியாது. பட் இருந்தாலும் சாங் நல்லா தான் இருக்கும், நான் பாடுவேன். அது மாதிரி ஆல்பம் சாங் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வச்சிருக்கேன். அதனால நீ அதை கேள்வி கேட்காதானே. கிரிஞ்சு கிரிஞ்சு ஓவர் கிரிஞ்சா இருக்கு. நீ மூடு. இல்ல சதீஷ் அங்க பாரு, சோனி சந்தியா கலாம் அங்க தான் இருக்காவே. அவியல் விட்ட கேட்டுட்டே உப்பு எடுத்துட்டு போவோம்ல. ஆமா சரி வாங்க. ஓய் சோனி. அது யாரு? ஓய் சதீஷ் என்னடா இந்த பக்கம்? என்னதுல அது கையில? வேற என்ன அணில் தான். சாப்பிடுறியா? சீ யானை இப்படி பண்ணி வச்சிருக்கியே, பாவம்ல அது. அட நீ வேற சோனி. என்ன அவ்வளோ நேரம் உட்கார்ந்து செட்டில் ஆயிட்டானுவ, நம்மளும் அப்ப உட்கார்ந்துருவோம். யானை இப்படி வேட்டைக்கு போறேன்னு எல்லா உயிரையும் அடிச்சு கொண்டுட்டு அடக்கியே. ஏது அந்த அணில நாங்க கொல்லல, எங்க கூட வந்த வியாட்டு நாய் தான் கொன்னுச்சு. மோத அந்த நாயை அடிச்சு கொன்னா எல்லாம் சரியாயிரும். சி பாவம் அந்த அணிலு. அந்த நாய் எப்பயும் இந்த முயலுக்கு எல்லாம் பிடிக்கும்ல, அது மாதிரி இந்த அணிலையும் ஓடிட்டு இருக்கும்போது போய் கப்புன்னு பிடிச்சிட்டு வந்துட்டு நாங்கள் வேலை பாவன்னு தான் பார்த்தோம். என்ன பண்ண அது செத்துட்டு செத்தப்புறம் என்ன பண்றதுன்னு அப்படியே தூக்கிட்டு வந்தோம். இனிமே அதுக்குன்னு சும்மாயே விடுவியே, அதை இனிமே சுட்டு தானே தும்பியே. ஆமா வேட்டைக்கு வந்து நாயும் ஓடி போயிடுச்சு, பாம்பு கடிச்சிட்டு அடுத்து வந்துச்சு போல இருக்கு. அந்த காட்டி கல் எடுத்து அடிச்சு துரத்தி விட்டானா. அது என்ன எங்கேயாவது போயிட்டு அப்புறம் வரும். இது நாங்க அந்தாலும் ஜேம்சன் தோட்டத்துல கொஞ்சம் வள்ளி கிழங்கெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டு சுட்டு தின்ட்டு அப்படியே போலான்னு பார்த்தோம். அதான் உப்பு மிளகா எடுக்கிறதுக்கு இங்க வந்தோம். ஆமா உப்பு இருக்கும்ல, மோட்டர் ரூம்ல தானே இருக்கு. ஆமா அந்த சாப்புக்குள்ள இருக்கும், அங்க போய் பாருங்க. அப்பா இங்க மாலை போட்டுக்கும் போது தங்கி இருந்தார்ல, அப்ப அங்க சமைக்கிறது சாப்புக்குள்ள தான் செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால அங்க இருக்கும், அங்க போய் பாரு. அண்ணா மோட்டர் ரூம் பக்கத்துல தானே சாப்பு கட்டி இருப்பியே. ஆமா ஆமா அங்கதான் இருக்கும். அத எடுக்க தான் வந்தோம். சரி எப்படிதான் இந்த பிஞ்சி உயிரெல்லாம் போய் திங்க தோணுதோ தெரியல உங்களுக்கு. அட சோனி நான்லாம் திங்க மாட்டேன், அவன் தான் திம்பானுவ. என்னையில எதுவும் நீ தப்பா நினைச்சிடாத. நீ மூடு, நீ யாருன்னு எனக்கு தெரியும். அசிங்கப்பட்டான் ஜெகனு. தங்கச்சி மட்டும் இதை பார்த்தானா சோத்துல விஷத்தை வச்சிருவாள. எப்ப ஆமா அவகிட்ட சொல்லி விடாத, அதுக்கப்புறம் அவன் நான் திங்குற சோத்துல பள்ளி எடுத்து போட்டாலும் போட்டுருவோம். ஐயையும் தின்னு தெரியுதுல்ல. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை? இதுக்குதான் உங்களுக்குலாம் காலேஜ் லீவ் விடப்படாதுங்கிறது. லீவ் விட்டாலே நீங்களும் இப்படிதான் சுத்திக்கிட்டு திரிவிய. அதுவும் பாரு ஒரு வேட்டியும் பனியனும் போட்டுக்கிட்டு எப்போ வேற துணி தான் விடாமல, எப்போ பார்த்தாலும் இதான் போடுற. எத்தனை பேர் சொல்லியாச்சு இந்த துணியை மாத்துன்னு. அட நீ வேற சும்மா இரு ஜோனி. இந்த Dress காஸ்டியூமோட மகிமை எனக்கு மட்டும் தான் தெரியும். அதான் நான் அப்படி சொல்லல சதீஷ், உனக்கு எவ்வளவு காத்தோட்டமா இருக்குன்னு. ஆமா ஆண்களின் அடையாளம் நண்டு பிராண்ட் வேட்டி சட்டைகள். இப்ப வேட்டிக்குள்ள பூரா போகுது பாரு. ஐயே பூர்லனாலும் நீதிக்கு போட்டுருவா போல இருக்கே. சும்மா சொன்னல, நானே பூரான கண்டனா 10 ஊர் தள்ளி ஓடுவேன். இந்த அந்த ஓலக்குள்ள பூரா கொடுக்க ஏதாவது இருக்கும். நீ சொன்னப்ப எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சச்சே அதெல்லாம் இல்ல, நாங்க ஓலையெல்லாம் தட்டி எடுத்து கொண்டு போட்டு தான் தட்டி மணிச்சிட்டு இருக்கோம். இங்க நல்லா வராது. ஆனா எப்ப வந்தீங்க? இப்ப கொஞ்சம் முன்னாடி தான் வந்தோம். எங்க அம்மா ஓலை பறக்க போயிருக்கா, நாங்கள் வீட்டுல உட்கார்ந்து தட்டி மணிச்சிட்டு பேசிட்டு இருக்கோம். நீங்களும் நல்லா ஜாலியா வேட்டைக்கு சுத்துறியே, அங்க இங்கன்னு ஜாலியா இருக்கியே. எங்களை பத்தியா வீட்டுக்குள்ளேயே நடக்கும். வீட்டை விட்டா நான் இப்படி தோட்டத்துக்கு வந்தா கொஞ்ச நேரம் இங்கே கறந்துட்டு ஏதாவது வேலையை பார்ப்போம், அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிடுவோம். நீங்க அப்படி இல்லை, எத்தனை தோட்டத்துக்கு எத்தனை காடு மலை கிணறுன்னு தாண்டி குதிச்சு விளையாடிக்கிட்டு ஜாலியா இருக்கியே. பிறந்த ஆம்பளையா பிறக்கணும்ல, அப்பதான் உங்களே மாதிரி லைஃபை என்ஜாய் பண்ண முடியும். அட நீ வேற, எங்க கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும்.
அப்படி என்னெல்லாம் கஷ்டம் உங்களுக்கு? நல்லா ஜாலியா சுத்தி திரியிறியே. நாங்கள் அப்படி சுத்தி திரிய முடியாத உங்கள் வேலை மாதிரி ஆத்தங்கிற பக்கம் குளத்தாங்கிற பக்கம்னு. எங்க அம்மா கூடயே போனோம், எங்க அம்மா கூடயே வரணும். நாங்க உங்களை யாரு போக கூடாதுன்னு சொன்னா எங்க கூட வாங்க, நாங்க கூட்டிட்டு போறோம். எதுக்கு? எங்க வீட்டுல நாங்க தருமடி வாங்குறதுக்கா? அதானே. ஆமா, நீர் கஞ்சி குடிக்க போலையா? பிள்ளைல அங்கதான் உட்கார்ந்துருக்காளுவ. போவோம், போய் கஞ்சி குடியும். நான் அந்த ஓலையெல்லாம் பறக்கி போட்டுட்டு வரேன். கஞ்சி ஊத்தி தரதுக்கு நான் தான் வரணுமா? இல்லை இல்லை, சும்மா தான் உட்கார்ந்துருக்கேன். கஞ்சி பொறுமையாக குடிக்கலாம், எங்கே ஓடிற போகுது. ஆமாம், நேற்று ரேஷனில் வாங்கினி அந்த 4000 ரூபாய் என்ன பண்ணுனா? என்ன பண்ணான்னா வேற சீட்டு பைசா அந்த மாசம் கொடுக்காண்டாமா. நீர் தரவா செஞ்சியாரு. அந்த காசை தான் எடுத்து சீட்டு பைசாக்கு கொடுத்துருக்கேன், குறைக்கி போட்டு. ஓ, சீட்டு கொடுத்துட்டியோ? அது என்னத்துக்கு இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கியாரு? இல்லை இல்லை, என்ன பண்ணுனா என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். குடும்ப தலைமை, எனக்கு அதில் பங்கு இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு பங்கு கேட்கலான்னு பார்த்தேன். ஆமா, கேப்பியாரு. சீட்டு பைசாக்கு காசு கொடுக்க அந்த மாசம் தரல. மலைக்கு போயிட்டு வந்து மறுபடி பார்த்து தாரேன்ட்டு இன்னும் தரல. சரி, அந்த காசையாவது கொண்டு போய் கட்டுவோன்னு கட்டுனேன். சரி, ரைட் விடு. அடுத்து பிள்ளைகளுக்கு பொங்கலுக்கு துணி எடுத்து கேட்குமே. தெரியுதுல்ல பிள்ளைகளுக்கு கேட்கணும். எம்பிட்டு காசு வந்தாலும் தண்ணி மாதிரி கரைஞ்சிருது, என்னத்தை செய்ய? அவள் நான் சமாளிச்சுக்கிடியே. எனக்கு மொய் எழுத மட்டும் ஒரு 500 ரூபா தாங்க. என்ன மொய்? யாருக்கு மொய்? எங்க அக்கா மாமியார் இருக்குல்ல, அது வழி சொந்தத்துல ஒரு கல்யாணம்னு அன்னைக்கு பத்திரிக்கை தந்துட்டு போனாவே. அதனால அந்த கல்யாணத்துக்கு போனா மொய் வைக்க ஒரு 500 ரூபா வேண்டாமா? உங்க அக்கா மாமியார் வழி சொந்தத்துக்கெல்லாம் நீ எதுக்கு 500 ரூபா எழுதணும்? போயிட்டு ஒரு 100 ரூபா எழுதிட்டு வேணா வச்சுட்டு வா. ஐயோ மனசா, இந்த காலத்துல 100 ரூபாலாம் எவன் எழுதியான்? சரி, 100 இருந்தான்னா ஒரு 200 எழுதிட்டு வா. 500 என்னத்துக்கு? 500 எழுதுனாதானே எங்க அக்காவுக்கு கொஞ்சம் மரியாதையா இருக்கும். 100 200 எழுதிட்டு வந்தா அவளை என்ன நீ மதிப்பாவ? அது போதும் போதும், 200 போதும். எழுதிட்டு வேணா பார்த்துட்டு வா. இன்னைக்கு தையில தான் கல்யாணம், இன்னும் 2 வாரம் கிடக்கு. இன்னும் 2 வாரம் கிடக்குல்ல. 2 வாரம் கதையை தான் நீ இப்ப பேசிட்டு இருக்கியாக்கும். இல்ல, முன்னாடியே சொல்லி வைக்கேன். வேற ஏன் என்கிட்ட சொல்லையா செஞ்சா நிறுவியர்ல, அதுக்கு தான் சொல்றேன். கல்யாணத்துக்கு ஒரு நாள் போயிட்டு வருவேன், நீர் வாரியற எப்படி? நான் வரல, நீயே போயிட்டு வா. பிள்ளைகள் வந்தாலும் அவளையும் கூப்பிட்டு போ. அவளும் எங்க வருவாளு? அவள காலேஜ் கிடக்கும். நான் மட்டும் போயிட்டு எங்க அக்கா கூட போயிட்டு வந்துருவேன். போயிட்டு வா. எத்தனை நாளும் இருந்துட்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, அப்படிதான் இருக்க போறேன். போயிட்டு ஒரு 4 நாள் எங்க அக்கா வீட்டுல போய் நிம்மதியா இருந்துட்டு வரலான்னு இருக்கேன். அப்பதான் உங்களுக்கெல்லாம் என் அருமை தெரியும். என்ன அருமை தெரிய போகுது? காலையிலே எழுந்திரிச்சு நல்ல வெளியே போய் டீ கடையில் ஒரு டீயை குடிப்பேன். பிள்ளைகளுக்கும் டீயை வேணும்னா வாங்கி கொடுப்பேன். அதில் காய்ச்சி குடிப்பால் வேணா குடிக்கட்டும். சோறு என்ன ராத்திரியே வடிச்சு போட்டால் காலையில் கஞ்சி கிடக்கும், ஊற்றிக்கிட்டு தோட்டத்துக்கு வந்துடுவேன். பிள்ளைகளுக்கு ஆளுக்கு 50 கொடுத்தேன்னா கேன்டீனில் வாங்கி சாப்பிடுங்கம்மான்னா அவ்வளோ கேன்டீனில் வாங்கி சாப்பிட்டு வருவாளுவேன். வந்ததும் என்னத்தையாவது செஞ்சு சாப்பிடுங்கம்மான்னு சொன்னா செஞ்சு தின்னுட்டு கிடக்க போகிறது பிள்ளைகள். ஒன்னே யார் தேட போறா? ஓஹோ, அப்ப நான் தேவையில்ல என்ன இந்த வீட்டுல? நான் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைன்னாலும் ஒண்ணுதான். ஒண்ணு இருக்கு. உன்னை யாருங்க தேடியா? தெரியும் ஓய், நான் இல்லாதனாலதான் உமருக்கு என் அருமை தெரியும். இருங்க, நான் போயிட்டு ஒரு 4 நாள் இருந்துட்டு தானே வருவேன். 4 நாள் என்ன, மாச கணக்கா கூட இருந்துட்டு வா, நான் பார்த்துக்கிட்டே இங்கே. போண்டேன்னு இருக்கியாரு, ஒரு நாள் இருந்துக்கிடுவேன் பாரு. போ, நான் போய் கஞ்சி ஒடிச்சிட்டு வரேன். சந்தோஷத்துக்கு இப்படி ஆனதுக்கு காரணமே நான் தானே தோணுதுடா மச்சான். ப்ரோ, என்ன ப்ரோ இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்களால எப்படி சந்தோஷனாக்கு பிரச்சனை வரும்? சும்மா முட்டாள்தனமா பேசாதீங்க. இல்ல மச்சான், அன்னைக்கு மட்டும் சந்தோஷ் ஹாஸ்பிட்டலுக்கு வராம இருந்திருந்தான்னா சாலினிக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுல்ல. என் மேல இருக்க பாசத்துல தானே சாலினியாவை விட்டுட்டு அவசர அவசரமா என்னைய பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான். அது யாரோ பண்ண சதியில நடந்தது, அதுக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? எனக்கு ஒரே குற்ற உணர்ச்சியா இருக்கு. சந்தோஷம் சாலினி பிரிஞ்சதுக்கு காரணம் நான் தானே ஒண்ணு. ஏங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க ஏன் தேவையில்லாம போட்டு மனசை குழப்பிக்கிட்டு அடக்குறீங்க? நீங்களும் மேலும் மேலும் இதே பேசி பேசி உங்களை இன்னும் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. சிஸ்டர், அழாதீங்க சிஸ்டர். சுவி, அவங்கள சமாதானப்படுத்து. ஏய் கமலி, அழாதடி. விமலண்ணா, நீங்க கவலைப்படுறதுனாலதான் கமலி அழுதுகிட்டு இருக்கா. நீங்க தயவு செய்து உங்க மேல எல்லா பழியும் தூக்கி போட்டுக்காதீங்க. ஒன்னும் ஆகாது, சாலினியை கண்டுபிடிச்சிடலாம். இன்னும் எத்தனை நாளைக்கு நம்ம இப்படி சொல்லியே இருக்க போறோம்? சந்தோஷம் இன்னும் சரியாகல. அவன் இப்படியே இருந்தானா பைத்தியம் ஆயிருவான். சீக்கிரம் வழிவிடுங்க. இந்த பாட்டியை இதுல படுக்க வைக்கலாம். ஸ்ட்ரக்சர் இல்லதான் இருக்கு. என்னாச்சு? ஒரு பெரிய ஆக்சிடென்ட் தம்பி. ஒரு கார் வேகமா அந்த ஹாஸ்பிட்டல் வாசல்ல இந்த அம்மா மேல இடிச்சிட்டு போயிருச்சு. சரி சீக்கிரம் இதுல படுக்க வைங்க. இந்த அம்மாவை பாத்துக்கங்க, நான் போய் டாக்டரை கூட்டிட்டு ஓடி வந்துடுறேன். சரிண்ணே, நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். டாக்டர். தண்ணி விமலு, கொஞ்சம் பாத்துக்கோங்க, நான் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் அந்த அம்மாக்கு. இந்த சமயத்துல தண்ணி எல்லாம் கொடுக்க கூடாதுடா. டாக்டர் வரட்ட வெயிட் பண்ணு. தண்ணி அந்த நர்ஸே வந்துட்டாங்க.
சீக்கிரம் பாருங்க நர்ஸ், அந்த பாட்டிக்கு நல்லா ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. அட இந்த பாட்டிமாவா? இந்த பாட்டிமா இப்பதானே ரிசப்ஷன்ல யாரோ சந்தோஷ்னு கேட்டுட்டு நின்னாங்க. அச்சச்சோ, அதுக்குள்ள உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சா? அந்த பாட்டி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே காலை எடுத்து தான் வச்சாங்க. அதுக்குள்ள வேகமா ஒரு வண்டி வந்து வேகமா மோதிட்டு வேகமா போயிருச்சு நிக்காம. அச்சச்சோ, டாக்டர் வேற முக்கியமான ஆபரேஷன்ல இருக்காரே. மிஸ், இது ஏதாவது பண்ணுங்க சிஸ்டர். சரி இருங்க, உள்ள எமர்ஜென்சி வார்டுக்கு கொண்டு போலாம். சிஸ்டர், என்ன நேம் சொன்னீங்க? என்ன சார்? இல்ல, அந்த பாட்டி யாரையோ தேடி வந்ததா சொன்னீங்களே. ஆமா, ரிசப்ஷன்ல யாரோ சந்தோஷ்ன்றவங்க தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்தாங்க. அவங்க இப்ப பார்க்க முடியாதுன்னு சொல்லி அவங்கள அனுப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த பாட்டி கிளம்பிட்டாங்க. இப்ப பார்த்தா உடனே ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதான் எங்களுக்கே ஒன்றும் புரியல. சரி, அவங்கள எமர்ஜென்சி வார்டுக்கு கொண்டு போறோம். ஹெல்ப் பண்ணுங்க சார். விமல், ஒருவேளை நம்ம சந்தோஷம் இருக்குமோ? அதான் எனக்கும் சந்தேகமா இருக்கு. ஒரு நிமிஷம், நான் அந்த பாட்டி கிட்ட பேசிக்கிறேன் சிஸ்டர். பாட்டி, நீங்க சந்தோஷம் தேடி வந்தீங்க? சாரி நீ. சந்தோஷ் சந்தோஷ். மோதிரம் மோதிரம் மோதிரம். என்ன பாட்டி சொல்றீங்க? புரியல. மோதிரத்தை வாங்கிக்கப்பா. அட, இது சாலினிக்கு சந்தோஷ் வாங்கி கொடுத்த மோதிரமாச்சே. அது எப்படி இந்த பாட்டி கைக்கு வந்தது? சார் சார், எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் சார். அந்த பாட்டிக்கு நிறைய பிளட் போய்கிட்டே இருக்கு. எமர்ஜென்சி வார்டுக்கு நாங்கள் கூட்டிட்டு போறோம். எதுவாக இருந்தாலும் நீங்க அப்புறமா பேசிக்கிடுங்க அந்த பாட்டிக்கிட்ட. சந்தோஷ் சந்தோஷ் சாலினி. சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். வாங்க சிஸ்டர், வாங்க சிஸ்டர், அந்த பாட்டியை தூக்கிட்டு போலாம். என்னங்க என்னாச்சு? கமலி, இது இது நம்ம சாலினியோட மோதிரம். என்னங்க சொல்றீங்க? ஆமா கமலி, எனக்கு நல்லா தெரியும். இது அன்னைக்கு கல்யாண நாளுக்காக சந்தோஷ் சாலினிக்கு போட்ட மோதிரம். அது எப்படி இந்த பாட்டி கைக்கு வந்துச்சுன்னு தெரியல. என்னாச்சு ப்ரோ? இங்க அந்த பாட்டி சாலினியோட மோதிரத்தை தான் கொண்டு வந்திருக்குது. என்ன சொல்ற? ஆமா மச்சான், இது சாலினியோட மோதிரம் தான். இவ்வளவு நாள் சாலினி உயிரோட இருக்காளா இல்லையான்னு பயந்துகிட்டு இருந்தோம். இப்ப அவ மோதிரம் கிடைச்சிருக்குன்னா அப்ப சாலினி உயிரோட தானே இருப்பா. ஆமா மச்சான், எனக்கும் அதே சந்தேகம் தான். இப்போ நம்ம எப்படி சாலினியை கண்டுபிடிக்க போறோம்னு தெரியலையே. நம்ம போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லுவோம். ஆமா மச்சான், எப்படி ஆயினும் கண்டுபிடிக்கணும் இத. சாலினி, அட கனவா? சாலினிக்கு என்னமோ ஆன மாதிரி கனவு கண்டமே. கனவுல பார்த்த சித்தர் சாலினி. நமக்கு அப்பப்போ சாலினிக்கு பிரச்சனைனா அந்த சித்தர் நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுவாரு. அவரை தேடி போனோன்னா கண்டிப்பா சாலினி இருக்க இடத்த கண்டுபிடிச்சிடலாம். ஏன் எனக்கு இவ்வளவு நாளா தோணல? அந்த சாமியார் இருக்க கோயிலை தேடி போனோம்னா அவரை பார்த்து ஏதாவது கேட்டேன்னா அவர் நமக்கு ஏதாவது உதவி பண்ணாருன்னா சின்ன க்ளூ கிடைச்சாலும் போதும், நான் அதை வச்சு சாலினியை கண்டுபிடிச்சிருவேன். அதான் சரி, நான் இப்பவே அந்த சாமியாரை தேடி போறேன். நான் முத போலீஸ்க்கு போய் ஃபோன் பண்ணிட்டு வரேன். சரிடா மச்சான். அந்த பாட்டி கண்ணு முழிச்சாங்கன்னா அவங்ககிட்ட என்ன ஏதுன்னு விவரம் கேட்டா சொல்லுவாங்கல்ல. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அட கடவுளே, அந்த பாட்டி இப்படி பட்டுன்னு பொட்டுன்னு மண்டைய போட்டுருச்சே. என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, நான் கூட அந்த பாட்டியை ஈஸியா காப்பாத்திரலாம், அடிபட்ட உடனே தூக்கிட்டு வந்துட்டோமேன்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தேன்னா அந்த பாட்டி பொட்டுன்னு உள்ள மண்டையை போட்டுருச்சு. யாரு எப்ப இருக்கா போறானே தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு பார்த்த மனுஷனை நாளைக்கு பார்க்க முடிய மாட்டேங்குது. என்னத்த செய்ய? அந்த பாட்டிக்கு அவ்வளவுதான் விதின்னு இருந்திருக்கு. என்ன செய்ய முடியும்? நம்ம எடுத்து வைக்கிற எல்லா அடியுமே இப்படி சறுக்கிட்டு போனா நம்ம என்னதான் பண்றது? விமல் மச்சான், என்ன மன்னிச்சிருடா. என்னால தாண்டா உனக்கு இவ்வளவு கஷ்டமோ. டேய், ஏன் மச்சான் இப்படி பேசிக்கிட்டு இருக்க? இது இது சாலினியோட மோதிரம் மச்சே. இது எப்படி இங்க? விமல், என்ன நடந்தது சொல்லு. ஆமா மச்சான், இது சாலினியோட மோதிரம் தான். ஒரு பாட்டி தான் கொண்டு வந்திருக்கு. அது சந்தோஷ்னு உன்னைய தேடிதான் வந்திருக்கு. ரிசப்ஷன்ல உன்னையும் பார்க்க முடியாதுன்னு சொல்றதுனால போயிருச்சான். அதுக்கு ஹாஸ்பிட்டல் வாசல்லே ஆக்சிடென்ட் ஆகி அது உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்கு. கடைசி நேரத்துல இந்த மோதிரத்தை கொடுத்துட்டு செத்து போச்சுடா மச்சான். எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. இவ்வளவு நாள் சாலினி நமக்கு உயிரோட இருக்காளா இல்லையான்னு டவுட் தான் இருந்தது. இப்ப இந்த மோதிரத்தை பார்த்து தான் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு சாலினி உயிரோட தான் இருக்கான்னு. எனக்கு அது போதும். வா மச்சான். எங்கடா? நான் சொல்றேன்ல, நீ என் கூட வா. கமலி, 2 பேரும் பத்திரமா இருங்க, நாங்க இப்ப வந்துடுறோம். சரிங்க. அடா, இவங்க 2 பேரும் எங்க போறாங்க? அவசர அவசரமா போயிட்டு இருக்காங்க. எங்கன்னு தெரியலங்க. சந்தோஷம் தான் வேக வேகமா விமலனாவை இழுத்துக்கிட்டு போறாரு. எங்கன்னு தெரியல. சரி, நீங்க 2 பேரும் சேஃபா இருங்க. நான் போய் பாக்குறேன் என்னன்னு நானும். சரிங்க.